அதில் மௌனியா போன வீச்சுக்கு எங்களை கலைத்து விட்டார்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு அனுராதபுர மாவட்டத்துக்குரிய கலாவா என்ற இடம் பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே இருந்து 88 கிலோமீட்டர் போகணும். என்னோட என் ஃப்ரெண்ட் தான் ஜாயின் ஆகிறார். இப்போ நேரம் சரியாக 9:30 ஆகுது. ஏன்னா நாங்கள் இப்போ மாகாணம் தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு பயம். என்றாலும் சமாளிக்கலாம்ன்ற ஒரு இதோட தான் போய் கொண்டு இருக்கிறோம். அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்னன்னா மழை தான். அந்த மழை வராத வரைக்கும் சந்தோஷம். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு மழை வர்ற மாதிரி இல்லை. நாங்கள் இப்போ மதவாச்சி என்ற இடத்துக்கிட்டவா போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இடது பக்கத்தில் இருக்கிற இளநீ கடையில் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன். இந்த லாக்டவுன் டைம் மழை இல்லாடி இந்த கடை இந்த இடத்துல வந்து இளநீ குடிப்போம். அதே மாதிரி அப்பம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு பின்னேற டைம் இதில் இருந்து போய் ஒரு மலை ஒன்று வரும். அந்த மலையில் இருந்துட்டு போவோம். எல்லாமே இந்த லாக்டவுனால் எல்லாத்தையுமே நாங்கள் மிஸ் பண்ணுறோம். கட்டாயம் காலப்போக்கில் எல்லாமே சரி வரும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் வவுனியாலேருந்து வலிக்கிட்டு அந்த அனுராதபுர ஜங்ஷன் என்று சொல்கிறது, அந்த ஜங்ஷன் தாண்டி மட்டும் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்கும். அதனால தான் இந்த இடங்களில் போய்க்குள்ள வெளில வலிக்கிறனால என்றாலும் இன்றைக்கு அந்த கோவிட் பிரச்சனையால் நாங்கள் லாக்டவுன் பிரச்சனையால் நாங்கள் இன்றைக்கு லேட்டாக வலிக்கிடுவோன்ற ஒரு பிளான் பண்ணி வலிக்கிறாங்க. அதனால் பயங்கரமாக மண்டடிக்குது இந்த வாகனங்கள் இந்த விளத்தி போகிறதுன்றது. எங்களை இப்போ ஒரு பைக் ஒன்று முந்திட்டு போகும் பாருங்கள். இந்த பைக் தான் எனக்கு எடுத்து ஓடணும்னு ஆசை. ஹோண்டா 250 180 என்ற ஸ்பீட் அப்படியே ஃபுல்லாக ஓடி முடிக்கும். ஆனால் பெட்ரோல் அடிச்சு கட்டாது. கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேலே தான் வேலை செய்யும். நாங்கள் இப்போ ரம்பா டவுனில் போய் கொண்டு இருக்கிறோம். இதிலேருந்து போய்க்கலாம். வலது பக்கம் திரும்பி தான் அனுராதபுரம் என்ற இடத்துக்கு போகிறது. நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே அனுராதபுரம் மாவட்டத்துக்குரிய ஒரு இடம் தான் கலாபே பாண்டு. ஆனால் நாங்கள் இதிலேருந்து நேராக கண்டிப்புற ரோட்டில் தான் போகணும். ஏன்னா அந்த கண்டிப்புற ரோட்டில் போய்க்கலாம். நாங்கள் கிட்டடியில் அந்த குளத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த வலது பக்கத்தில் திரும்பி தான் அனுராதபுரம் என்ற இடத்துக்கு போகிறது. இதுக்கு பிறகு தான் கொஞ்சம் டிராஃபிக்ன்றது குறைவாக இருக்குது. நாங்கள் பைக்ன்றதை கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கொள்ளலாம். நாங்கள் இப்போ மீந்தலை டவுன் தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ நேரம் சரியாக 10 மணி ஆகுது. இதுலேருந்து நாங்கள் 54 கிலோமீட்டர்ன்றது போகணும். இப்போ இடையே நிப்பாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு தான் போய் கொண்டு இருக்கிறோம். போய் கொண்டு இருக்கையில் எங்களோட இடது பக்கத்தில் எல்லாம் பாருங்களேன், ஒரு பழக்கடைன்றதை சிங்களாக்கில் எவ்வளோ வடிவாக வச்சிருக்கணும் வந்துங்க. அதே மாதிரி அந்த மண் சட்டி பானையில் எல்லாமே இருக்குது. கட்டாயம் இந்த இடத்துல வரைக்கும் இருக்கா நின்று இந்த இடத்த அப்படியே ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்கான நாள் ஆசை. இப்போ நாங்கள் திறப்பனை என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். நேரம் சரியாக 10:30 ஆகுது. நாங்கள் எந்த இடத்துலையுமே பொலிசிட்ட மாட்டுப்படாத மாதிரி டிரைவிங் பண்ணணும். ஏன்னா இப்போ லாக்டவுன் பிரச்சனை. நாங்கள் இப்போ மரதன் கடவுள் என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். நேரம் சரியாக 10:36 ஆகுது. பயங்கரமாக மண்டை அடிக்குது. ஏன்னா அந்த மழை வெக்கை என்று சொல்கிறது அந்த வெக்கை வந்து அப்படியே கண் திறக்கிற அளவுக்கு இருக்குது. அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது. இதில் ஒரு சந்தி வருது பாருங்கள். இந்த சந்தியாலயம் போய் நாங்கள் அந்த கலாவன்ற இடத்துக்கு போய் கொள்ளலாம். ஆனால் இதிலேருந்து போய்க்கலாம். நாங்கள் அந்த கெக்கிராவன்ற ஒரு மெயின் ரோட்டால் போய்க்கலாம். நாங்கள் அந்த மரத்தில் வியூன்றது நல்லா இருக்கும். அப்போ அந்த வியூவை பார்த்து கொண்டு போகும்போது தான் நேராக போய் கொண்டு இருக்கிறேன். கனநாளை இப்போ இப்படி ஒரு லாங் ட்ரிப் போகிறதுன்றது கொஞ்சம் உடம்பு பெயினாக தான் இருக்குது. என்றாலும் நாங்கள் ஒரு இடத்துலையுமே நிற்கலாத ஒரு நிலைமையும் இருக்க வேண்டாம். மழை வந்துடும் போல் இருக்குது. அதுக்கு முதல்ல நாங்கள் போகிற இடங்களை போய் பார்ப்போம் மட்டும் தான் போய் கொண்டு இருக்கோம். இதிலேருந்து ஏன்னா நான் நான் ஓடிக்கொள்ளலாம். பின்னால் இருக்கிற ப்ரோ தான் பாவம். ஓகே, நாங்கள் இப்போ கெக்கிராவே இடம் வந்துட்டோம். இதில் இருந்து இப்போ வலது பக்கம் திரும்பி 13 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். நாங்கள் நிறைய தடவை இந்த நேர் ரோட்டால் போய் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதால் நான் ஒரே ஒருக்கா போயிருக்கேன். இந்த கலாவை அந்த குளம் பார்க்குறதுக்கு தான் இதால் போயிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்தால் போய்களை போன ஏதோ ஒரு இடத்த கேட்டேன்னா அந்த இடத்த மறந்துட்டேன். இதால் எங்கே போகுமெண்டு அது வந்து அனுராதபுரத்துலையோ இங்கே போய் முடியுமென்று சொன்னவேன். இஞ்சாலையாவது கொஞ்சம் டிராஃபிக் குறைவாக இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஆனால் இஞ்சால ஃபுல்லாகவே இயற்கையான இடங்கள். இதில் எல்லாம் பாருங்கள், உதாரணத்துக்கு காட்டுறேன். எல்லாம் வயல் செய்து இருக்கிற டைமில் வந்தோம்னா அப்படி தானே இருக்கும் இந்த ரோட்டெல்லாம். இதில் போய் கொண்டு இருக்கையில் முன்னுக்கு போகிற ஆட்டோவில் எழுதியிருக்கிறத பாருங்கள், குசும்பண்டு எழுதி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படியான அந்த பேர்கள் சிங்கள பேர்கள் அப்படி தான் வரும். இதில் பாருங்கள், நாங்கள் அந்த சொன்ன இடம் வந்து தம்புத்தேகம. அது வந்து நாங்கள் அந்த கொழும்புலேருந்து வரைக்கும் ஒரு அனுராதபுர ஜங்ஷனில் வரும் அந்த டவுன் உண்டு. அந்த இடத்துல பேர் தான் அந்த தம்புத்தேகமேண்டு. நான் போயிருக்கேன், ஆனாலும் மறந்துட்டேன் போனோம்ன்ற நான் சொல்லிக்கல. இந்த ரோட்டின் வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. வேறு லெவல். அப்படியே அந்த குளிர்மையான ஒரு உணர்வையும் உணர்ந்து கொண்டு தான் போய் கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து. இந்த ரோட்டோட வியூவையும் பாருங்களேன். இதுக்காக தான் நான் சொன்னால் இந்த ரோட்டால் போனால் நல்ல வியூவை பார்த்து கொண்டு போகலாமண்டு. இதே மாதிரி நிறைய இடங்கள்ன்றது இந்த ரோட்டில் இருக்குது. கேமராவுக்கு எந்த அளவுக்கு தெரியுமென்று தெரியல. அப்படியே ஒரு இயற்கையான ஒரு இடம். அந்த இடத்துக்கு அப்படியே ஒரு கடை, ஒரு குளிர்மை சொல்லி வார்த்தை இல்லை. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி ஒரு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்க்கவே தெரியுமென்று நான் நினைக்கிறேன். இதில் போய்களே முன்னுக்கு லைட் அடித்து காட்டிட்டு போகிறாங்க. இதில் போலீஸாக நிற்கிறேன் பார்த்தீங்களா. எங்களோட வலது பக்கத்தில் கார் ஒன்றை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. மினி குப்பர் போல் இருக்குது. இந்த ரோட்டால் அப்படியே நேராக வரைக்கும் பாருங்கள். இதில் போட் போட்டிருக்கு. தலாவை 32 கிலோமீட்டர், கலாவை 6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மற்றெல்லாம் தோணிக்கல் என்ற இடமெல்லாம் போட்டிருக்கு 5 கிலோமீட்டர். இதிலேருந்து போய் நாங்கள் இப்போ இடது பக்கம் திரும்பி தான் நாங்கள் போகணும். இந்த இடது பக்கம் சந்தியால் தான் திரும்பி நாங்கள் 6 கிலோமீட்டர்ன்றது போகணும். மகாவலி ஏதோ தமிழில் எழுதி வச்சிருக்கேன்னா அந்த தமிழ்ன்றது ஒழுங்காக இல்லை. ஆனால் ஆஹா, இதில் பாருங்கள் ரோட்டு கொஞ்சம் துண்டுக்கு தான் இப்படி இருக்குமென்று நினைக்கிறேன். இல்லை, ஃபுல்லாகவே ரோட்டுன்றது இப்படி தான். ஐயோ, நாங்கள்
செத்தம். அந்த ரோட்டை தாண்டி கொஞ்சம் பரவாயில்ல என்ற அளவு ரோட்டில் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் போய்களை நாங்கள் ஒரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணி வந்து நாங்கள் ஒரு ஆண்டி ஒன்று எங்களை பேசிட்டு போகிறோம். என்னத்துக்காக பேசுகிறான்றது எனக்கு தெரியல. வேறு கொஞ்சம் இந்த இப்படி வேறு பைக் அளவு டிஸ்டன்ஸ்லாம் வந்தவேல் சில அந்த ஆண்டிக்கு மென்டலாக இருக்கும், ஒன்றுமே செய்யலாது. சரி, நாங்கள் இதுலேருந்து போவோம். இப்படி தான் ட்ராவல் பண்ணிக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கணும்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஊசி போடுறதுக்கு தான் நிற்கணும் போல இருக்குது. பா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை அது எதுவுமே எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு சொல்லலாம். கலாவன்ற குளத்துக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க எங்களோட வலது பக்கத்தில் எவ்வளோ பெரிய அந்த வாய்க்கால் என்று சொல்கிறது. இதில் நிறைய பேர் குளிச்சு கொண்டு நிற்கிறோம். ஆனால் இந்த இடம் செமையாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிப்பாடி ரெஸ்ட் எடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ பைக்கை விட்டுட்டு கீழே இறங்கி போய் நின்று ரவுண்ட் ஷீட் எடுப்போம் மட்டும் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த மரத்தின் சைஸை பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த பெருக்கு மரம் மாதிரி இருக்குது. நாங்கள் இதுலேருந்து அப்படியே கீழே இறங்கி போய் அந்த கல்லைக்கிட்ட போய் நின்று ரவுண்ட் ஷீட் எடுக்க போகிறோம். கவனம் ப்ரோ, நான் தான் வலிக்கி விழுவேன். ஓகே ஓகே, கொஞ்சம் மழை டைம் வந்தோம்னா தான் வளர்க்குறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்கும் கூடுதலாக. ஓகே, ஆனால் அந்த குளம் என்ன பெருசு தெரியுமா, சொல்லி வார்த்தை இல்லை. இடத்துல ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அதே மாதிரி ரோட் ஷெட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல அந்த வேலை செய்கிறவர்கள் போல் இருக்குது. வந்த டைம்லேருந்து கோல் கழிச்சு கொண்டே இருந்தவர்கள் நாங்கள் வச்சு ட்ரோனுக்கு ஏதாவது மாட்டி விட்டுருவேன் ஒரு பயத்திலே இருந்தாங்க. இதனால் ஒன்றும் செய்யலை. இதுலேருந்து வலிக்கிட்ட இதுலேருந்து எங்கே போகிறோம்னா அடுத்ததாக கலிங்கு பாயிற இடம் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம் இதிலேருந்து. ஆனால் இந்த குளத்தையும் இதுலேருந்து போகிற அந்த வாய்க்காலையும் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த ஊரும் அப்படி தான் இருக்குது, செழுமையாகவே இருக்குது. அப்படியே இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதலான சிங்களாக்கள் வந்து காரில் நின்று அந்த சாப்பிட்டு அந்த இடத்த ரசித்து கொண்டு போயிடணும். ஆனால் எங்களோட தமிழ் மக்கள் மத்தியில் அந்த பண்பு எத்தனை பேருக்கு இருக்குன்ற எனக்கு தெரியலை. இந்த இடத்துல போய் கொண்டு இருக்கீங்களா எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள் ஒரு சிங்கள மக்களோட கோயில் இருக்குது. இதில் ஃபோட்டோ ஓட்டுருக்க பார்க்க முருகன் மாதிரி தான் இருக்குது. என்றாலும் என்னவோ தெரியலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறார்கள். பின்னிற டைமில் இந்த குளத்தடியில் தான் நிற்பிடும் போல் இருக்குது. இல்லை இதில் இருந்து பாருங்கள் அபுக்கன ராஜகமவிகார வலது பக்கம், அதே மாதிரி கலேவேலாவோ அது 4 கிலோமீட்டர் 2 போட்டிருக்கு. இதிலேருந்து அங்கால நினைக்கிறேன் ஏதாவது ஒரு தனியார் இதாக இருக்க மாட்டேன். அப்படி அந்த பாதையை போட்டு மூடி வச்சிருக்கணும். இப்போ இதில் இருந்து நாங்கள் எதால் போகணும் ப்ரோ? நேராவா? நேராக போகணுமா இல்லை இதுலேருந்து வலது பக்கமா? ஓ ரைட் ரைட் ரைட். ஆனால் அந்த கலிங்கி பாயிற இடம் அங்கே இல்லை. அப்போ அந்த இடத்த பார்த்துட்டு வரணுமே. நாங்கள் அந்த கலிங்கி பாயிற இடத்துக்கு தான் மெயினாக வந்தது. நாங்கள் அந்த அபுக்கனோன்னா அடுத்ததாக போகிற இடத்த நாங்கள் அப்படியே ஜோசி நிலை வச்சு கொண்டு போக வலிக்கிட்டோம். இதில் தான் பாருங்க இருக்குது.
எங்களோட இடது பக்கத்தில் பாருங்கள், இதுதான் அந்த கலிங்கு பாயிற இடம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு மறைவான இடம் வந்து ஆக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் நின்று ரோன் ஷூட் எடுக்கணும். ஏன்னா பப்ளிக்கான ஒரு இடத்துல நின்று எடுத்த மட்டும் ஏதாவது கேஸ் ஆகிரும். என்னட்டு ப்ரோ இந்த கதவாலையா? ஓகே, உள்ள யாராவது நின்று அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும். அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் நோமலாக ரோன் ஷூட்டுன்றது எடுக்கலாம். நான் ஃபுல்லாகவே இங்கே பார்த்தே தான் இருக்கும் போல் இருக்குது. சரி என்றாலும் பார்ப்போம். இதை தாண்டி நாங்கள் போயிடாத போல் இருக்குது. அதாவது இதில் பைக்கை நிப்பாட்டி கொள்வோம். இப்போ இந்த கலிங்கு பாயிற இடமெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் இந்த இடத்துல தான் நாங்கள் அபுக்கான புத்தரசில் என்ற இடத்துக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். இங்கேருந்து 4 கிலோமீட்டர்ன்றது போகணும். ஐயோ வந்துட்டோம். பயங்கரமாக பசிக்குது. அதே மாதிரி வெயில்ன்றதும் எங்களை அப்படியே போட்டு வாட்டி எடுத்துகிட்டு வந்து தான் சொல்லலாம். நாங்கள் அதில் போய் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்க போய் தான் கலைச்சிட்டு வந்து சொல்லலாம். இதிலேருந்து நேராக தான் நாங்கள் வந்துட்டாங்க. இப்போ இதிலேருந்து இடது பக்கம் திரும்பி போகணும். இதுக்கு இஞ்சால ரோட்டுலன்றது ஓரளவு பரவாயில்ல. என்ன இதுலேருந்து போய்க்கலாம். அவுக்கணை என்ற இடத்துல நாங்கள் ரோன் ஷூட் எடுக்கவே இல்லாது. நாங்கள் இதில் ஒரு கடை ஒன்று இருந்ததில்லை. இந்த கடையில் தான் போன முறை வரைக்கும் வந்து சாப்பிடுவேன். நல்ல சாப்பாடாக இருந்தது. ஆனால் இந்த முறை பூட்டு இந்த கொரோனா பிரச்சனையால் இந்த ரோட்டால் போய் கொண்டிருக்கல. எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குண்டு. மேலால் அப்படியே ரயில்வே தண்டவாளம். இதுக்கு பக்கத்தால் போய்க்கலாம். நாங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இடம் ஒன்று இருக்குது. இதால் ரக்கலாம் போல் இருக்குது. ப்ரோ கொஞ்சம் ட்ரங்குங்க. ரைட், அப்படியே இதுக்குள்ள விட்டுறேன். இதில் வியூவை பாருங்கள். எங்களை இடது பக்கத்தில் இந்த பாலத்தில் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு பைக்கை ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கும். அதால் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அப்படியே பாருங்கள். இதில் ஆரண்டு போகுது போல் இருக்குது. வா, அருமை அருமை. இந்த இடத்துல நிப்பாட்டுவோம்.
ஓகே, இப்போ இந்த பாலம் பார்த்துட்டு வலிக்கிட்டோம். இதில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 கிலோமீட்டரும் போக தேவையில்லை. நாங்கள் அந்த அவுக்கான புத்தர் சிலை என்ற இடத்துக்கு இதுலேயும் பாருங்கள், நாங்கள் அந்த போன மாதிரியே இந்த பாலம் இருக்குது. வா, நாங்கள் போன பாலம் இந்த ஆவடத்தில் இருக்குது பாருங்கள். பாப்பா, அடிக்கிற வெயிலுக்கு இந்த நாளில் பைக் ஓடுறது தான் கொஞ்சமாவது சுகமாக இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் இப்போ அவுக்கான புத்தர் சிலை போகிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துலையும் பைக் விடலாம், ஆனால் இதிலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போய் பைக் விடலாம் போல் இருக்குது. ரைட், இந்த இடத்துல பைக் விடலாம். நாங்கள் இந்த துண்டால் தான் ஏறி போகணும் போல் இருக்குது. சரி, இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ நாங்கள் அந்த அவுக்கான புத்தர் சிலை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு வலிக்கிட்டோம். இதில் பாருங்கள், 50 ரூபாய்க்கு இவ்வளோ பூ வண்டி இருக்கோம். ஆனால் இதை கொண்டு என்ன செய்யணுன்றது எங்களுக்கு உண்மையாக சத்தியமாக தெரியாது. என்றாலும் இதே மாதிரி நான் ஒரு அன்றாபுரம் போய்களையும் அந்த என்ன சொல்கிறது தாமரை அள்ளி தாமரைன்றது அந்த வேல் கூடுதலாக சிங்களாக்கள் இந்த கோயில், அதாவது புத்தர் கோயிலுக்கு போய்க்கல இப்படியான இதுகளை வழிவர்றன்றது வளமை. இப்போ நேரம் சரியாக 12:45 ஆகுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் தேவையில்லை இந்த நாங்கள் அந்த மேலே இந்த உச்சிக்கு ஏறுறதுக்கு. முன்னுக்கு போய்களே பாருங்கள், ஒரு புத்த துறவி ஒரு ஆள் நிற்கிறார். சில வீடியோ எடுக்க குழம்பினவும் தெரியலை, என்றாலும் பார்ப்போம். இதில் பாருங்கள் குரங்குகளை ஃபுல்லாக ஃபன் எடுத்து கொண்டு தெரியணும். ஹாய், என்னடா இது பிடிச்சி கொண்டு போகிறாங்கன்றதை யோசித்து பார்க்கும் போல். சின்ன துண்டு தான் அந்த வெயில் வகைக்கு நாங்கள் பயங்கரமாக களைச்சி போயிட்டோம். நாங்கள் இந்த இடத்துல எங்களோட ஷூவை கலட்டி கொள்ளணும். கலட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஷூவை கலட்டிட்டு போய்கொண்டிருக்கோம். இதில் போன உடனே இடத்த பக்கத்தில் பாருங்கள், ஒரு புத்த அந்த சொல்கிறது கணக்கு செய்கிற இடம் அப்படி இருக்குது. அதில் மௌனியா என்ன புள்ள அந்த कैमरा दे कैमरा वीडियो करने लगा हां अरे कैमरा के मेन चीज की बदल है हां कितने दिया कैमरा போன வீச்சுக்கு எங்களை கலைத்து விட்டார்கள். நீங்கள் உள்ளுக்கெல்லாம் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், அது ஃபோனில் அப்படின்ட்டு. அதே மாதிரி பொருநாக்கள் வந்தால் மட்டும் அந்த வெள்ளக்காரங்கள் வெளிநாட்டாக்கள் வந்து நிற்கணும், அவைகளுக்கு மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான அனுமதி இருக்குன்னு சொல்லினோம். சரி, நாங்கள் ஃபோன்லேயாவது வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு தான் நாங்கள் உள்ளே போனாங்க. அறவே விடையில. சரி சார், நீங்கள் எல்லாம் பார்த்ததெல்லாம் காணும் வாங்க. நான் அப்போ கேட்டேன்னு அதில் வெள்ளக்காரங்க 2 ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு தான் நான் இருந்தேன். சரி, அப்போ அவையில் எடுக்கணுமே நாங்கள் எடுக்கலாம். சரி, நான் யூடியூப்பில் டேட்டை மென்ஷன் பண்ண போகிறோம், உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்ட்டு. இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் இதுலேருந்து வெளிக்கிடுங்கன்ட்டு அப்படியே அனுப்பிட்டாங்க. சரி, எல்லாமே நன்மை கண்டு எடுத்துக்கொண்டு நாங்கள் இதுலேருந்து வெளிக்கிட்டோம். ஓகே, இப்போ கீழே வந்துட்டோம். இதில் இந்த அம்மாட்ட ஆரஞ்சு ஜூஸ் வண்டி குடிக்க போகிறோம். ஆனால் தேக்கா இதுண்டகோ ஓகே, இப்போ ஜூஸ் வந்துட்டு குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கமே கோயது ஐயா இல்லைங்க. ஓகே, இப்போ ஜூஸ் குடிச்சிட்டோம். இதில் இருந்து நான் அந்த உள்ளே இருக்கிற அவுக்கான புத்தர் சிலை இந்த போர்டு வந்து இதில் வெளியில் போட்டு இருக்கணும், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த புத்தர் சிலை வந்து கிட்டத்தட்ட 40 அடிக்கு மேற்பட்டது. அதே மாதிரி இலங்கை ஆண்ட தாதுசேனன் என்ற மன்னன் தான் இந்த புத்தர் சிலை அமைச்சார் என்றும் வரலாறுகள் சொல்லுவினோம். இதில் பாருங்கள், இப்படி தான் உள்ளே இருந்திருக்கு எங்களை உள்ள விடையில். சரி, இதில் இருந்து நான் மோட்டோ உலகில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களோட. ஓகே, இப்போ இந்த அவுக்கான புத்தர் சிலை என்ற இடத்துலேருந்து ஒழிக்கிட்டோம். இந்த இடத்த நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே, ஆனால் உங்களுக்கு காட்ட முடியலன்றதான் ஒரு கவலையாக இருக்குது. என்ன இதில் ஒரு போலீஸ்காரர் நீங்கள் சில அந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன்னு தெரியல. அதில் போலீஸ்காரர் ஒருத்தர் வந்தவர். அவர் சொன்னவர், இல்லை வீடியோ எடுக்கிறதா கொஞ்சம் பிரச்சனை தம்பி, இல்லை நீங்கள் பிரச்சனை இல்லை ஃபோட்டோவாக எடுத்துருக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், அதே உங்களுக்கு விடையில. நான் உடனே கேட்டேன், நான் என்ன தமிழ் ஆக்கலன்றதால தான் நீங்கள் எங்களை எடுக்க விடையில வந்து அப்படியே சிங்களத்தில் கேட்டேன். நான் அவர் ஒன்றும் பேசாமையே போயிட்டேன். ஏன்னா அதுதான் உண்மை. எங்களை கண்டோட எங்களை பார்த்த உடனே தமிழ்னு தெரியுது போல இருக்குது. அதனால தான் ஒரு இடமே வீடியோ எடுக்க அப்படின்னு நம்ம இல்லை. சரி, இதுலேருந்து நாங்கள் அடுத்த போகிற இடத்துக்கு 54 கிலோமீட்டர் இருக்குது. அது என்ன இடம்ன்றதை நீங்கள் யாராவது உங்களால் கண்டுபிடிக்க இல்லைமெண்டா கண்டுபிடிங்க. சரி, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.